அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மதுரை மாவட்டம் திருவாலவாயனூர் நல்லூர் கிராமத்தில் ஆக்கிரமிப்பை அகற்ற சொல்லி போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே வாக்குவாதம் தள்ளுமுள்ளானது ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் வசந்த் இணைப்பில் இணைகிறார். வசந்த் வணக்கம். இது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் பவித்ரா. மதுரை மாவட்டம் சோழந்தன் அருகே திருவாலைவாயநல்லூர் கிராமத்தில் பள்ளிவாசல் உள்ளது. இந்த பள்ளிவாசல் அருகே அரசு நத்தம் புறம்போக்கு பகுதி உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நத்தம் புறம்போக்கு பகுதியானது பள்ளிவாசலுக்கு சொந்தமான கருதி பள்ளிவாசலில் இஸ்லாமியர் தரப்பில் மதுரை நீதிமன்றத்தில் வழக்கானது தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலையில் தற்போது இந்த பள்ளிவாசல் சுற்றியுள்ள பாதுகாப்பு கருதி கம்பி வேலியை பள்ளிவாசல் தரப்பினர் அமைக்கப்பட்டது. பள்ளிவாசல் தரப்பில் அவர் சார்பில் அமைக்கப்பட்டிருந்தது. அரசு அனுமதியின்றி அரசு நிலத்தில் கம்பி வேலை அமைத்ததை கண்டித்து அரசு தரப்பில் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் உத்தரவு பேரில் தற்போது வாடிப்பட்டி வட்டாட்சியர் ராமச்சந்திரன் தலைமையிலான சமயநல்லூர் துறை கண்காணிப்பாளர் காவல் கண்காணிப்பாளர் தலைமையிலான 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்புடன் இந்த கம்பி வேலியை அமைத்ததை ஜேசிபி இயந்திரம் மூலம் அகற்ற முயற்சி செய்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சுமார் 200க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் ஒன்று திரண்டு அந்த ஜேசிபி இயந்திரங்கள் உள்ளே வரவிடாமல் தடுத்து போலீசாருக்கும் இஸ்லாமியருக்கும் பொதுமக்களிடையே கடும் வாக்குவாதமானது ஏற்பட்டது. தொடர்ந்து அந்த கம்பி வேலி அகற்றப்பட்ட எதிர்ப்பு தெரிவித்து காவல்துறையினர் அவர்கள் யார் யார் எதிர்ப்பு தெரிவித்தார்களோ அவர்களை அந்த வாக்குவாதத்தில் ஈடுபட்டவர்களை தற்போது கைது செய்து வாகனத்தில் ஏற்றினர். தற்போது கைது செய்தவர்களை இறக்கி விடுமாறு இஸ்லாமியர்கள் பெண்கள் காவல்துறையினர் வாகனம் முன்பு நிறுத்தி தற்போது போராட்டமானது நடைபெற்று வருகிறது. தற்போது ஆக்கிரமிப்பு அகற்றும் பணியில் இருந்த திருவாரூர் பகுதியில் தொடர்ந்து பதட்டமான சூழ்நிலை தற்போது வரை நிலை வருகிறது. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி வசந்த்.